26 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. அதே மாதிரின்றது குரு பயிற்சி அப்படின்றது இந்த வருஷம் உண்டு. எப்போ ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி உண்டு. தமிழுக்கு வந்து சொல்லணும்னா வைகாசி 18 குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த 4 கிரகம் தான் ஒரு வருடத்துடைய பலாபலன் கொடுக்கறதே. மற்ற கிரகங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் மாத கிரகங்களுக்கு தான் செட் ஆகுமே தவிர வருட கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு, கேது, சனி மற்றும் குரு இந்த 4 கிரகம் தான் வருட கிரகம். அப்போ இந்த 4 கிரகம் சேர்ந்து சிம்ம ராசிக்கு இந்த வருடம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு நம்ம பார்க்கலாம். குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது குரு பகவான் வந்து லாப குரு. 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்தா அந்த கிரகம் சூப்பராக வேலை செய்யும். அதாவது படுத்துக்கிட்டு ஜெயிச்ச மாதிரி, கால் மேலே கால் போட்டு காரியத்தை சாதிக்கலான்னு சொல்கிற மாதிரி லாப குரு. அந்த லாப குருவாக இருக்கக்கூடியவர் சித்திரை மாதத்தில் ஒரு 31 நாள், வைகாசி மாதத்தில் ஒரு 17 நாள், ஆக மொத்தம் கட்டன்றது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், வைகாசி மாதம் அதாவது 18ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு எங்கே இருப்பாருன்னா மிதுனத்தில் தான் இருப்பார். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பார். இந்த 47 நாள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்வார். எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்கு இந்த 47 நாள் முடிகிறதுக்குள்ளார கண்டிப்பாக இடம், மண்மனை, அசையா சொத்து, வேலையில் மாற்றம், குடும்பத்தில் வளர்ச்சி, தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம், பொதுவாக தொழிலில் இருக்கிற இந்த மன அழுத்தம், கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடம், பொதுவாக இந்த அசையா சொத்துக்கள் எல்லாமே வாங்கிறதுக்கு அமைக்கிறதுக்கு உண்டான யோகம் உண்டு. அதுதான் லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் அடுத்தது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதாவது வைகாசி 18ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா லாபஸ்தானத்தில் இருந்து அவர் வந்து 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ விரயஸ்தானத்தில் வந்து உட்காந்தா குரு வந்து வேலை செய்வாரா, அந்த இடத்துல ஒரு கேள்வி உண்டு. ஆனால் மற்ற இடத்துல உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக குரு வந்து வேலை செய்ய மாட்டார். இது படைச்ச பிரம்மனுக்காக இருந்தாலும் இதுதான் விதி. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், குறிப்பாக 12ஆம் இடத்துல உட்கார கிரகம் சுத்தமாக வேலை செய்யாது. ஏன்னா குரு வந்து இப்போ அவர் சாதாரணமாக உட்காரல, உச்சத்தில் உட்கார்றாரு. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான் உச்சமாகிற ஒரே ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகம்தான். கடகத்தில் உச்சமாவார், மகரத்தில் வந்து நீச்சமாவார். அப்போ கடகத்தில் வந்து உச்சமாகிற கிரகம் சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா இந்த 12 கட்டத்தில் குரு வந்து உட்கார்றது கடகத்தில் உட்காரும்போது மட்டும்தான் உச்சமாவார். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வருஷம்தான் குரு வந்து உச்சத்தில் வருவார். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் வந்து உட்காரும்போது வேலை செய்ய மாட்டார் அப்படின்னா அப்போ உச்சத்தில் உட்காந்து எந்த பிரயோஜனமே இல்லையே. அப்போ அதாவது உச்சத்தில் உட்காந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லது தான் பண்ணுவார். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதாவதுன்றது எதிரியாக இருந்தால் கூட அவர் வந்து உதவி பண்ணுற இடத்துல உட்கார்றார். அந்த மாதிரி குரு பகவான் உச்சத்தில் உட்கார்ற காலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ வந்து லாபஸ்தானத்தில் ஒரு 47 நாள், 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானத்தில் உச்சத்தில் உட்கார்றது ஒரு 152 நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி கார்த்திகை 27ஆம் தேதி குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு தான் வர்றார், சிம்ம ராசிக்கு தான் வர்றார். அதிசாரம் வாங்கி குரு பகவான் அதாவதுன்றது சிம்ம ராசியில் இயல்பு நிலையில் 44 நாள் உங்கள் ராசியில் இருப்பார், சரிங்களா? அப்போ இது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 13ஆம் தேதியில் இருந்து அதாவதுன்றது கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்கள் ராசியில் தான் உட்காந்துருப்பார் 44 நாள். அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியில் இருந்து அதாவதுன்றதை வந்து பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 44 நாள் அதிசாரத்தில் வந்து குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருப்பார்.
அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சிம்மராசி உட்காந்துருப்பார். சரிங்களா? அப்போ இந்தவுடைய 365 5.25 நாளுமே உங்களுக்கு குரு பகவான் கஷ்டத்தை கொடுக்குற வெறும் 44 நாள் மட்டும்தான். அதுவும் உங்கள் ராசியில் உட்காரக்கூடிய 44 நாள் வக்கரத்தில் போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார தவிர மற்ற டைம் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லதாக வேலை செய்வார். இதனால் எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அசையா சொத்துக்கள்ன்றது வீடோ பிளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ இடமோ பூமியோ இல்லை பூர்வ சொத்து கைக்கு வர்றதோ அம்மா சொத்து கைக்கு வர்றதோ இல்லை மனைவி சொத்து கைக்கு வர்றதோ இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. முதல் விஷயம் அசையா சொத்துக்கள் கிடைக்கும். ரெண்டாவது அம்மானாலேயோ மனைவினாலேயோ அல்லது தந்தையினாலேயோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. மூணாவது உங்களுடைய அலுவலகம் பேங்கு டாக்குமெண்ட் விஷயம் அதாவது இந்த மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த வருடத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? மனக்கவலையில் நிறைய பேர் இருப்பீங்க, மன சோர்வு. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சனி பகவான் தான். அதை சொன்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் குரு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக வேலை செய்ய போகிறாரு. உங்களுக்கு கூடவே இருந்து ஒரு சப்போர்ட் பண்ண போகிறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால் இந்த வருஷத்தில் வெளிநாடு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக ரியல் எஸ்டேட்டில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அது போக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு அதாவது ப்ரமோஷன் வளர்ச்சி கிடைக்கும். அது போக உங்களுடைய நேர காலம் இந்த வருஷம் ஒரு பொற்காலமாக இருக்க போகுதுன்றதில் மாற்றமே இல்லை. அதுபோக இந்த திருமண தடைகள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு விலகிடும். திருமண தடைகள் விலகி திருமணம் அமையும். அதே மாதிரி இந்த குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்துருவார். ஆனால் இந்த ரெண்டுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதான்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் குரு உங்களுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? அடுத்தது சனி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ சனி பகவான் அஷ்டமத்து சனியாக நடந்துகிட்ருக்கு. அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றத ஒரு ஐதீகம். அதனால் எனக்கு தெரிஞ்சு அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் நீங்கள் எந்த கவலையுமே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு ஃபேவராக இருக்கிறார் இல்லையா? அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது முன்னாடி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு சனி பகவான், பின்னாடி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 27ஆம் தேதியில் இருந்து அதாவதுன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாள் ஒரு 4.25 மாதம். அதாவது தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஆடி மாதம் 10ஆம் தேதியில் இருந்து கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அதாவது சனி பகவான் வக்கரத்துக்கு போயிடுவார். அப்போ வக்கரத்துக்கு போகும்போது சனி பகவான் செயல் இழந்துருவார். அப்போ சனி பகவான் செயல் இழந்துட்டாருன்னா நிச்சயமாக அவர் என்ன பண்ணிடுவார்னா உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் நல்லது மட்டும் தான் கொடுப்பார். சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா வக்கரத்துக்கு போனார்னா நல்லது கொடுப்பார். நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா வக்கரத்துக்கு போகும்போது ஆப்போசிட்டாக கஷ்டத்தை கொடுப்பார். அதுதான் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது. சரிங்களா? ஆல்ரெடி குரு பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக நல்லவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் ஆகும்போது நிச்சயமாக பாருங்கள், இந்த தொழில் தொடங்கிறது, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, வேலையை ஆரம்பிச்சிட்டுங்க ஆனால் என்னால் அது சரியான முறையில் கொண்டு போக முடியல, வேலையில் மன அழுத்தம் இருக்குது, வேலையில் குழப்பம் இருக்குது, ஏன்டா ஆரம்பிச்சுன்னு இருக்குது, அப்படி சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி வக்கரம் ஆகும்போது உங்கள் கஷ்டமெல்லாம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சே போயிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது 4 விஷயந்தான். கடன் தீருமா? கண்டிப்பாக தீரும். தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா? ஏன்னா நிறைய பேருக்கு வேலை பறி போயிடுச்சு, வேலை இல்லை, வேலை இருந்தும் முன்னேற்றம் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, ப்ரமோஷன் இல்லை, கிட்டத்தட்ட என்னால் வாங்குகிற வருமானம் குடும்பத்தை ரன்னிங் பண்ண முடியல, இதுபோல் குழப்பத்தில் இருந்தாலும் சனி வக்கரத்தில் போகும்போது நல்ல மாற்றத்தை கொடுப்பார். 3வது அதாவது நிம்மதி கிடைக்கும். 4வது இந்த உடல் உபாதிகள். ஏன்னா சனி கெடுக்கிறதே இந்த 4 தான். அப்போ இந்த 4மே உங்களுக்கு சீராக வச்சுக்குவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு குரு எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுறாரோ அந்த மாதிரி உங்களுக்கு சனி பகவான்
வக்கரத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்லது பண்ணுவார், நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தது இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி உண்டு. ராகு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து கும்பத்தில் ராகு இருக்கிறார்களா, டிசம்பர் 7ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகும்போது ராகு பகவான் வந்து மகரத்துக்கும் கேது பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். காலச்சுத்தன பாம்பு மாதிரி இருக்கிறார். அதனால் பார்த்தோன்னா கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் ஜென்ம கேதுவாக இருக்கிறதுனால, அதாவது வந்து கலஸ்தர ராகுவாக இருக்கிறார். ராகு பகவான் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா மாங்கல்யத்தை சப்போர்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேனுங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆகலைன்னு சொல்ல, ஆணும் பெண்ணு யாருக்காக இருந்தாலும் சரி, ராகு உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். ஆனால் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு விஷயத்தை கணவன் மனைவி யோசித்து ஒரு முடிவு பண்ணுங்க, பேசி முடிவு பண்ணுங்க, எடுத்துமா கமுத்துமான்னு செய்ய வேண்டாம். அதாவது 2 பேர் கலந்து எடுக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் அவங்கள என்னவே கேட்கணும், நானே செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் சில விஷயங்கள் பாதகமாக மாறலாம். நாளைக்கு அனுபவிக்கும் போது சொல்லுவீங்க, அன்றைக்கே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நான் தான் செஞ்சேன், இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நிலைமை எல்லாமே மாறப்போகுது. இந்தவுடைய புது வருடம் உங்களுக்கு புது மாற்றங்கள் கொடுக்க போகிறார், புது அனுபவங்கள் கொடுக்க போகிறார். 10 பிள்ளைங்க ஓட்டத்தில் ஓடிட்டுருக்குறாங்கன்னா ஜெயிக்கிறத நம்ம ஒரே ஒரு குழந்தை தான். அதுக்காக வேண்டி 9 பேருமே ஓடாத நிற்க போகிறதில்ல. முயற்சி எடுக்கிறோம், முயற்சி எடுங்கன்னு சொல்கிறேன். வெற்றி நிச்சயமே கிடைக்கும். சரிங்களா? நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அஷ்டமத்து சனி மட்டும்தான். இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா உங்களுடைய வளர்ச்சி அந்த படைச்ச பிரம்மனே வந்தாலும் தடுக்க முடியாது. இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுது. அதனால் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃபும் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.